அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் 29, கற்பு நெறிகளை பேணி பாதுகாத்துக் கொள்வோம் என்பதை பற்றிய ஒரு காணொளி. இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் நீர் கூறுவீராக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. என்ன கூறுவீராக? அவர்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். தேவையில்லாமல் பார்வைகளை அலைய விட்டு என்ன அநியாயமான ஒரு காரியத்தை செய்துவிடக்கூடாது. இதை பற்றி தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் நீர் கூறுவீராக, அவர்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தமது கற்பு நெறிகளை பேணி பாதுகாத்து கொள்ளட்டும். இதுவே அவர்களுக்கு தூய்மையானது. அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிவான் என்று 24வது அத்தியாயம் 30வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் சாலைகளில் அமர்வதை தவிருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள், எங்களுக்கு அங்கே அமர்வதை தவிர வேறு வழி இல்லையே, அதில் தானே எங்களுடைய பொழப்புலாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே தான் நாங்கள் உரையாடுறோம், அங்கே தான் நாங்கள் சந்திச்சுக்கிறோம், அங்கே தான் எல்லா வேலைகள் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படின்னா நீங்கள் அந்த அவைக்கு அந்த பாதையில் அமரும்போது அந்த பாதைக்கு உரிய உரிமையை கொடுத்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த பாதையில் தான் நீங்கள் அமரணுமா, வேறு வழி இல்லையா அப்படின்னா அதுக்குரிய உரிமைகளை நீங்கள் கொடுத்துருங்கிறாங்க. மக்கள் பாதையின் உரிமைன்னா என்ன ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்நிய பெண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி கொள்வதும், பாதையில் செல்வோருக்கு சொல்லாலோ செயலாலோ துன்பம் தராமல் இருப்பதும், சலாமுக்கு பதிலுரைப்பதும், நன்மை புரியும்படி கட்டளையிடுவதும், தீமையிலிருந்து மக்களை தடுப்பதும் அதன் உரிமைகளாகும் என்று பதிலளிக்கிறார்கள். இதை அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 2465, முஸ்லீமில் 4305 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இயல்பாக அந்நிய பெண்கள் மீது பார்வை விழுவதை பற்றி கேட்டேன். தெரியாமல் நமக்கு அப்படி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போது எனது பார்வையை உடனடியாக திருப்பிக் கொள்ள வேண்டும் என எனக்கு ஆணையிட்டார்கள் என்று அப்துல்லா ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 4363வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே இதிலையும் நாம் கவனமாக செயல்பட வேண்டும்.